ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே புரிந்து கொள்வதற்காக புனிதமிக்க ஜும்மாவுடைய தினத்தில் அவனது மாளிகையில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நல்ல நேரத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எதை இந்த சமுதாயத்துக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் கொடை என்று சொல்லி காட்டுகிறானோ அதற்கு நாம் அனைவரும் சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த உலகிலே எண்ணற்ற படைப்பினங்களை படைத்து அதிலே மிக சிறந்த ஒரு இனமாக இந்த மனித இனத்தை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். இறைவனால் படைக்கப்பட்ட இந்த மனித சமுதாயம் இந்த பூமியில எப்படி வாழ வேண்டும் என்று சொல்வதற்காக வேண்டி அந்த மனிதர்களில் நின்ற பலரை தன்னுடைய தூதுவராக தேர்வு செய்து அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையும் நாம் எடுத்து பார்ப்போமேயானால் லட்சக்கணக்கான நபிமார்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். இறைவனால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுமே இந்த உலகில் எது மாதிரியான பிரச்சாரங்களை பண்ணினார்கள் என்று சொன்னால் அதெல்லாம் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிற போது வமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அனா ஃபஅபுதுனி, உங்களுக்கு முன்னால் அனுப்பிய ஒவ்வொரு தூதருக்கும் நாம் என்ன வகை அறிவித்தோம் தெரியுமா? நிச்சயமாக என்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, என்னையத்தான் நீங்கள் வணங்க வேண்டும். இந்த கொள்கையை சொல்வதற்காக வேண்டித்தான் வாழையடி வாழையாக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையும் லட்சக்கணக்கான நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம், ஒரே கொள்கையை சொல்வதற்காக வேண்டி ஏன் லட்சக்கணக்கான நபிமார்கள் அனுப்பப்பட வேண்டும்? ஒரே ஒரு நபியை மாத்திரம் வைத்து இந்த கொள்கையை மக்களுக்கு எடுத்து சொல்லலாமே என்கிற சந்தேகம் நமக்கு ஏற்படலாம். அப்ப ஒரே கொள்கையை சொல்வதற்காக வேண்டி ஏன் அல்லாஹ் லட்சக்கணக்கான நபிமார்களை அனுப்புகிறான் என்று சொன்னால், ஒரு நபி அனுப்புகிறான். எப்படி அனுப்புகிறான்? ஒரு வேதத்தை கொடுத்து இந்த வேதத்தின் பிரகாரம் மக்களை அழைக்க வேண்டும், இந்த வேதத்தை வைத்து பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அனுப்பக்கூடிய நேரத்தில் அந்த நபி என்ன செய்யறாரு? அந்த வேதத்தின் அடிப்படையில் மக்களை அழைக்கிறாங்க. அந்த நபியுடைய மறைவுக்கு பின்னாடி அந்த சமுதாயம் அந்த நபிமார்களால் கொண்டு வரப்பட்ட கொள்கை கோட்பாடுகளை குழி தோண்டி புதைக்க ஆரம்பித்தார்கள். தங்களுக்கு எதுவெல்லாம் சாதகமாக இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்வாங்க, எதுவெல்லாம் பாதகமாக இருக்கிறதோ அதை நீக்கி விடுவார்கள். இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? இன்னொரு நபியை அனுப்பி இறைவனால் கொடுக்கப்பட்ட உண்மையான மார்க்கம் இதுதான், மார்க்கத்தின் பேரால் உருவாக்கியது இதுதான் என்பதை பிரித்து காட்டுவதற்காக வேண்டி இன்னொரு நபி அனுப்புறான். இப்படி வாழையடி வாழையாக லட்சக்கணக்கான நபிமார்கள் ஏன் அனுப்புகிறான்?
இந்த மார்க்கத்துக்குள்ள அல்லாஹ் சொல்லாத காரியங்கள் புகுத்தப்படக்கூடிய நேரத்தில் எதுவெல்லாம் புகுத்தப்படுகிறதோ அதை நீக்குவதற்காக, அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக வேண்டித்தான் நிறைய நபிமார்களை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். இதை நம்ம திருமறை குர்ஆன் நெடுகிலும் காணலாம். திருமறை குர்ஆனை நம்ம எடுத்து பார்த்தால் பல நபிமார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாரு. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சிலாயிக்கிற அளவுக்கு அல்லாஹ் யாரையுமே சிலாயிக்கல. எந்த அளவுக்கு சொல்றேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லும் போது சும்மௌகைனா இலைக்க அனித்தப மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, நபியே உண்மை வழியிலே நின்ற இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று உங்களுக்கு வகை அறிவித்திருக்கிறோம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி வகை அறிவிக்கிறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த மார்க்கத்தை கொடுத்தோமோ அதைத்தான் நீங்களும் பின்பற்ற வேணும் என்று அல்லாஹ் சொல்வதாக இருந்தால் இப்ராஹிம் அப்படி சிறப்பை பாருங்க. அதே மாதிரி இத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தன்னுடைய நண்பனாக ஆக்கி கொண்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்ன இப்ராஹிமக்கான உம்மா, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறான். இன்னும் சொல்ல போனால் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் தொழுகையில தினசரி அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கிறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுல் மஜீத் என்று சொல்லுகிறோமே. இதனுடைய அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தவர்களுக்கும் எப்படி அருள் செய்தியோ, எப்படி பரக்கத்து செய்தியோ, அதே மாதிரியான அருள், அதே மாதிரியான பரக்கத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் செய்ய வேண்டும். யாருக்கு செய்த மாதிரி அருள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் செய்த மாதிரி அருள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் செய்த மாதிரி பரக்கத்து. இது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் செய்ய வேண்டும் என்று நம்ம கேட்பதாக இருந்தால் இந்த இப்ராஹிம் அப்படி சிறப்பை பாருங்க. இப்படி திருமறை குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சிலாயிக்கிறானே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய அருமையான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாரு, இவர்களுமாக சேர்ந்து புனிதமிக்க கஅபாவை புனர் நிர்மாணம் செய்கிறார். எதற்காக? ஒரே ஒரு இறைவன் மாத்திரம் வணங்கப்படும் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக. யாரை ஏகத்துவத்தின் தந்தை என்று இஸ்லாம் போற்றுகிறதோ அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய அருமையான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுமாக சேர்ந்து புனிதமிக்க கஅபாவை புனர் நிர்மாணம் செய்கிறார்கள். பல காலங்கள் உருண்டோடுகிறது. எந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி எந்த மிகச்சிறந்த நபியால் அந்த புனிதமிக்க ஆலயம் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டதோ அந்த ஆலயத்துக்குள்ள நாங்க தான் இப்ராஹிமுடைய சமுதாயம், நாங்க தான் இப்ராஹிமுடைய உம்மத்து என்று தங்களை மாறுதட்டி கொண்டவர்கள், அதற்கு உரிமை கொண்டாடியவர்கள் அந்த கஅபத்துல்லாஹ்க்குள்ளேயே 360 சிலைகளை கொண்டு செதுக்கினார்கள். இன்னும் சொல்ல போனால் அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கூட சிலை வடிவமாக செதுத்து அதிலே செதுக்கினார்கள். இப்ப நீங்க சிந்து பார்க்க வேண்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதற்காக இந்த ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்தார்? இந்த சிலைகளை வணங்குவதற்காக வேண்டியா? சிலைகளை செதுப்பதற்காக வேண்டியா? இல்ல. இந்த வரலாறு எதற்குன்னு சொன்னால் இப்ராஹிம் நபி மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்றார். ஏகத்துவத்தை சொல்லி அதன் பால் மக்கள் அழைக்கிறாங்க. அவருடைய மறைவுக்கு பின்னால் நாங்க தான் இப்ராஹிம் நபிய சமுதாயம் சொன்னார்களே, அவர்கள் எல்லாம் அந்த ஆலயத்துக்குள்ளே 360 சிலைகளை கொண்டு செதுக்கினார்கள். அதுல அவருடைய வணக்கம் எப்படி இருந்தது? வமா கான ஸலாத்துக்கும் இந்தல் பைத்தி இல்லா முகான் வ தஸ்தியா, சீட்டி அடிப்பது, கைதட்டுவது, இதை தவிர அந்த ஆலயத்தில் அவருடைய தொழுகை வேற எதுவும் இருக்கல்ல. அந்த கஅபாவை நிர்வாணமாக வலம் வருவாங்க. ஏன் நிர்வாணமாக வலம் வர்றீங்க அப்படின்னு கேட்டா இது அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். வைதா ஃபாலு ஃபாயிஷத்தன், அவர்கள் மானக்கேடான
ஒரு வெட்கக்கேடான ஒரு செயலை செய்ய ஆரம்பித்து விட்டால் அவங்க சொல்லுவாங்க, காலு வஜதுனால யாபானா, எங்க முன்னோர்கள் இப்படித்தான் கண்டோம், வல்லாஹு அமரனாபிகா, முன்னோர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்று ஒரு நபிக்கு ஒரு நபியுடைய பெயரை பயன்படுத்தி அந்த நபிமார்களால் சொல்லாத கொள்கைகளை மார்க்கம் என்று திணிக்க ஆரம்பித்தாங்களே. அப்ப அதற்காகத்தான் வாழையடி வாழையாக நிறைய நபிமார்களை அல்லாஹ் அனுப்புகிறான். இன்னும் சொல்ல போனால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் என்ன? தௌராத் என்பதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு இந்த உலகத்தில் தௌராத் என்கிற வேதம் இருக்குதா? அந்த வேதம் இல்லை. பெயர் வேண்டுமானால் இருக்கலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட வேதம் என்ன? இன்ஜீல். இன்ஜீல் என்கிற வேதம் இருக்குதா? இல்ல. பெயர் வேண்டுமானால் இருக்கலாம். ஏன் தௌராத் இல்லை? ஏன் இன்ஜீல் இல்லை? அன்றைக்கு வாழுகிற மக்களால் அவர்கள் தன்னுடைய கைவரிசைகளை காட்டினார். இறைவனால் சொல்லப்பட்ட செய்தி எது, இவர்களால் கைவரிசை காட்டப்பட்டது எது என்பதை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் தன்னுடைய கைச்சரக்குகளை போட்டார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை இறுதி தூதராக அல்லாஹ் தேர்வு செய்கிறான். இறுதி தூதராக தேர்வு செய்யக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், கடந்த கால சமுதாயத்திலே அந்தந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களிலே அந்த நபியுடைய மறைவுக்கு பின்னால் அந்த சமுதாயம் தங்களுடைய கைவரிசைகளை காட்டினார்கள். தௌராத்திலே காட்டினார்கள், இன்ஜிலிலே காட்டினார்கள், மற்ற வேதங்களிலே காட்டினார்கள். அப்ப இதையெல்லாம் பார்க்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமறை குர்ஆனுக்கு அந்த நிலைமை ஏற்படக்கூடாது. தௌராத்திலே கை வைத்ததை போன்று, இன்ஜிலிலே கை வைத்ததை போன்று திருமறை குர்ஆனிலே யாரும் தன்னுடைய சொந்த சரக்குகளை சொல்ல முடியாது, ஒன்றை உருவாக்க முடியாது என்பதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கவனமாக நிற்கிறாங்க. எப்படி கவனமாக நிற்கிறாங்க? அதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் சில முக்கியமான அடிப்படைகளை நாம் புரிந்தாக வேண்டும். என்ன அடிப்படைன்னு சொன்னால், இந்த உலகத்தில் மனிதர்களை மிகச் சிறந்தவர்கள் யாரு? நபிமார்கள். இந்த நபிமார்களை அல்ல எதற்கு அனுப்புறான்? மக்களுக்கு அவருடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு அனுப்புகிறான். ஆனா இந்த நபிமார்களால் அனுப்பக்கூடிய நேரத்தில் அவங்க இஷ்டத்துக்கு மார்க்கத்தை சொல்லுகிற அதிகாரத்தை எந்த நபிமாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான? நபிமார்கள் அனுப்பக்கூடிய நோக்கம் என்ன? அவன் மார்க்கத்தை எடுத்து சொல்லணும். ஆனா அவங்க இஷ்டத்துக்கு சொல்ல முடியுமா? அந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான? இல்ல. இதற்கு திருமறை குர்ஆனில் ஏராளமான சான்றுகளை நம்ம பார்க்கலாம். என்ன சான்று என்று சொன்னால், இந்த உலகத்தில் முதல் மனிதராக முதல் நபியாக அல்லாஹ் யார் அனுப்புறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு வஅல்லமல் ஆதம் அஸ்மா குல்லஹா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுடைய பேர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கிறான். வானவர்களுக்கு தெரியாத அளவுக்கு நிறைய செய்திகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். இப்ப இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அறிவை பரம் சாட்டுவதற்காக வேண்டி வானவர்கள் நோக்கி அல்லாஹ் என்ன சொல்றான்? வயது குல்நாளில் மலாயிகத்து இஸ்ஜுது லி ஆதம், நீங்க இந்த வானவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், ஆதமுக்கு சிரம நீங்க. ஏன்? இவ்வளவு பெரிய அறிவு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். இவ்வளவு பெரிய அறிவை கொடுத்த உடனே இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் என்ன செய்யறான்? சுவனத்துக்கு அனுப்புறான். மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புகிறான். அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புகிறான்? ஆதமே, நீங்க ரெண்டு பேரும் சுவர்க்கத்தில் போங்க, நிலையை அனுபவிங்கள். மரத்தை காட்டி அந்த மரத்தின் பக்கம் நெருங்காது கட்டளை. அப்ப மரத்தின் பக்கம் நாடக்கூடாது என்று சொல்லிட்டானோ அந்த மரத்தின் பக்கம் அவர் நாடுறாரு ஷைத்தானுடைய ஆசை வார்த்தைகளினால். இப்ப அந்த சுவனத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் வெளியேற்றுகிறான். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சுவனத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்பவில்லை? ஆதமே, உனக்கு நிறைய அறிவை தந்திருக்கிறேன். எப்படிப்பட்ட அறிவு? வானவர்கள் எல்லாம் தோற்று போகிற அளவுக்கு வானவர்களுக்கு தெரியாத நிறைய செய்திகளை உனக்கு நான் கற்று தந்திருக்கிறேன். இப்ப உலகத்துக்கு அனுப்புகிறேன். உலகத்துக்கு போகிற போது உன் அறிவுக்கு எதுவெல்லாம் நல்லதாகப்படுகிறதோ
அதை பூரா மக்களுக்கு சொல்லு. உன் அறிவுக்கு எதுவெல்லாம் கெட்டதாகப்படுகிறதோ அதை சொல்லி மக்களை தடு. இப்படி அல்லாஹ் சொல்லி அனுப்பினானா? இல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரையில வானவர்கள் மிகைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்தான். அந்த அறிவில் எதை கொடுக்கல? மறுமையில் வெற்றி பெறுவதற்கான வழி என்ன, மறுமையில சுவனத்தை அடைந்து கொள்வதற்கு என்ன வழி, நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்கு என்ன வழி, அதை கொடுக்கல. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இந்த உலகத்துக்கு அனுப்புகிற போது ஃபைம்மா யாத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், இந்த உலகத்துக்கு அருளப்பட்ட முதலாவது வகி என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஃபைம்மா யாத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், ஆதமே நேர்வழி என்பது என்னிடமிருந்து உனக்கு வரும். ஃபமன் தபிய ஹுதாய, அந்த நேர்வழியை பின்பற்றினால் ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம், உங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, வலாகும் யஹ்சனூன், நீங்க கவலைப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அனுப்புகிறான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கொடுத்த அறிவுல மறுமையில வெற்றி பெறுவதற்கு வழி எல்லாம் கொடுக்கல. மறுமையில எப்படி வெற்றி பெறணும்? உனக்கு அவ்வப்போது வகை அறிவிப்பேன், அந்த செய்திகளை தான் நீ செயல்படுத்தணும், அதைத்தான் மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அனுப்புகிறான் என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் இதை நிறுத்தி விட்டானா? இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய மனக்கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த திருமறை குர்ஆன் அல்லாஹ் கொடுக்கிறான். எப்படி கொடுக்கிறான்? தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், இந்த திருமறை குர்ஆன் என்பது அகிலத்தாருடைய இரட்சகனிடமிருந்து உங்களுக்கு அருளப்படுகிறது. இந்த திருமறை குர்ஆனை கொடுக்கிற நேரத்தில் என்ன சொல்லி கொடுக்கிறான் தெரியுமா? வலவு தகவல அலைனா பலல் அகாவில், இந்த திருமறை குர்ஆனிலே மாத்திரம் முஹம்மது என்று சொல்லக்கூடிய என்னுடைய தூதர் நான் சொல்லாத சில செய்திகளை இவராக உருவாக்கி இவராக இட்டுக்கட்டி நிறையவெல்லாம் இல்ல, ஒன்று ரெண்டு செய்திகளை இவராக உருவாக்கி சொல்லி விடுவாரையானால் லஅகதுனா மின்ஹு பில் யமீன் சும்ம லகதஅனா மின்ஹுல் மதீன், அவரை வந்து வலது கரத்தால பிடித்து உயிரோடு சம்பந்தப்படக்கூடிய உயிர் நாடி நரம்பை தரிச்சு விடுவேன். யாருக்கு இந்த எச்சரிக்கை? இறுதி தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினானே, அந்த தூதருக்கெல்லாம் இடுகிற எச்சரிக்கை என்ன? திருமறை குர்ஆனில் படைத்த ரப்பாகிய நான் எதை சொன்னேனோ அதை மட்டும்தான் நீ சொல்லணும். உன் கற்பனைக்கப்படுவது நீயாக உருவாக்குவது இந்த மாதிரி மாத்திரம் சொல்லி இருந்தால் உன்னை என் தூதர்னு பார்க்க மாட்டேன், இறுதி தூதர் கூட பார்க்க மாட்டேன். உயிரோடு சம்பந்தப்படக்கூடிய உயிரின் நாடி நரம்பை தரிச்சு விடுவேன். என்ன எச்சரிக்கை? மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை படைத்த ரப்பாகிய நான் சொல்லாத ஒன்றை நீயாக உருவாக்கி சொன்னால் உன்னை நான் கொலை செய்து விடுவேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் என்று சொன்னால் என்ன காரணம் தெரியுமா? இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் யார்? நபிமார்களா, பெரியார்களா, இமாம்களா? இல்ல. இந்த மார்க்கத்துக்கு முழுமையான சொந்தக்காரன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. நபிமார்களுக்கு கூட தன்னிச்சையாக ஒன்ற கட்டுகளை வேணும், உருவாக்க முடியாது, சொல்ல முடியாது. அல்லாஹ் இந்த மார்க்கத்தின் முழு உரிமைகளையும் தன் கையிலே வைத்திருக்கிறான். அப்படியானால் நபிமார்களுக்கு அவங்க இஷ்டத்துக்கு கொண்டே சொல்ல முடியாது என்று சொன்னால் எதற்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள்? சந்தேகம் வருமா இல்லையா? அதற்கான பதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிமார்களை ஏன் அனுப்பினோம் தெரியுமா? வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், தெளிவாக எடுத்து சொல்லத்தான் அனுப்பி இருக்கிறோம், உருவாக்கி சொல்வதற்கு அனுப்பல. அல்லாஹ் எதை சொல்றானோ அதை போய் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதுதான் நபிமாருடைய பொறுப்பு. இதற்குத்தான் நபிமார்கள் அனுப்பி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப இந்த அறிவாளிகளுக்கு சிந்தனைவாதிகளுக்கு போதும். எப்படி போதும்? மார்க்கத்தில் நபிமார்களுக்கே ஒன்றை உருவாக்க முடியாதுன்னு சொன்னால் நமக்கு முடியுமா? பெரியாருக்கு முடியுமா? மகானுக்கு முடியுமா? யாருக்கு முடியல. அப்ப மார்க்கத்துடைய பொறுமதி எப்படின்னு நம்ம புரியுது. அந்த உரிமை எல்லாம் தங்கையில தான் வச்சிருக்கிறான் என்பது புரியுது. ஆனாலும் கூட இதை எல்லா மக்களும் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வளவு கடுமையான எச்சரிக்கைகளையும் கடுமையான வரையறைகளையும்
போடுகின்ற ரப்புல் ஆலமீன் சில நேரங்களிலே வேணுமென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில தவறுகளை ஏற்பட செய்து கண்டித்து காட்டுகிறார். எப்படி கண்டிக்கிறான் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த பிரச்சனையின் போது என்ன சொல்றாங்க? இனிமேல் இந்த தேனை நான் குடிக்க மாட்டேன். தனக்கு தானே ஹராமாக்குறாரு. ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஹராமாக்கல, தனக்கு தானே ஹராமாக்கிய உடனே போகட்டும் அல்லாஹ் விட்டானா? திருமறை குர்ஆனுடைய வசனத்தை அருளுகிறான். எப்படி அருளுகிறான்? யா அய்யுகன் நபியு லிமா துஹர்ரிமு மா ஹலல்லாஹு லக தபுதகி மர்லாத் அதுவாஜிக. நபியே, நான் ஹலாலாக ஆக்கியதை உன் மனைவியுடைய திருப்தியை பெறுவதற்காக நீ தடை செய்து கொள்ளுகிறியா? நீ ஹராமாக்குறியா? இந்த அதிகாரத்தை உனக்கு நான் தரலையே. யாருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். நபியே, நான் உன்னை ஹலாலா ஆக்கி இருக்கிறேன். நீ மனைவிமார்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனையில நான் ஹலாலாக்கியதை நீ எப்படி ஹராமாக்குறாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் கண்டிக்கிறான் என்று சொன்னால், இந்த கேள்வி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமா, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்குமா? எல்லா மனிதர்களை நோக்கும் தான் இந்த கேள்வி. அப்ப அவரை திருப்திப்படுத்த, இவரை திருப்திப்படுத்த, மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்குவதற்கோ இல்லாமல் ஆக்குவதற்கோ நபிமார்களுக்கே முடியாது. நபிமார்களே அல்லாஹ் கண்டிக்கிறார் என்று சொன்னால், அப்ப பெரியார்கள் என்று சொல்லி, மகான்கள் என்று சொல்லிக்கொண்டு, தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்டு மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்க முடியுமா? அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறானா? இல்ல. இப்படி திருமறை குர்ஆனை பிரட்டி பார்த்தால் ஏராளமான செய்திகளை பார்க்கலாம். ஆனா அது எல்லாம் சொல்வதற்கு இந்த ஜும்மாவுடைய நேரம் இடம் தராது. அதனால்தான் ஒன்னு ரெண்டு செய்திகளை சுட்டி காட்டுகிறோம். அதே மாதிரி பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அபூஜஹலுடைய வகைராக்கள் வருகிறார்கள். வந்து என்ன கேட்கிறாங்க? நீங்க உயர் குலத்தில் இருக்கிறீங்க, உங்களோட இருக்கக்கூடிய தோழர்கள் யாரு? தாழ்ந்த குலத்தில் இருக்கிறாங்க. இப்ப நாங்க உயர்ந்த ஜாதிகள், எங்களுக்கு மார்க்கம் சொல்ல ஒரு நாள், அவர்களுக்கு ஒரு நாள், அவர்கள் இருக்கிற ஒரு சபைக்கு நாங்க வரமாட்டோம், நாங்க இருக்கக்கூடிய சபைக்கு அவர்கள் வரக்கூடாது. இப்படியாக நீங்கள் கையாண்டால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்கிற மாதிரி ஒரு பேரம் பேசுகிறார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்க்கிறாங்க? இவர்கள் இப்படியாவது இஸ்லாத்தை ஏற்கட்டும், படிப்படியாக இந்த கொள்கைகளை அவரிடம் இல்லாமலாக்கலாம் என்கிற மாதிரி அவரோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவர்களுடைய பார்வையில், யாருடைய பார்வையில்? அந்த அபூஜஹலுடைய வகைராக்குடைய பார்வையில் யார் கீழ் சாதியாக நிற்கிறாரோ அப்படிப்பட்ட ஒருவர் யாரு? ரெண்டு கண்களும் குருடான அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் இங்கு அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்றாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாரு? கடுகெடுக்கிறார், முகத்தை திருப்புகிறார். எதற்காக? இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஆட்கள் வரக்கூடாது என்பதான் என்னுடைய பேரம். இந்த நேரம் பார்த்து இவர் வருகிறாரு அப்படின்னு சொல்லி முகத்தை திருப்புறாரு. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி கண்டிக்கிறான் தெரியுமா? மற்ற செய்திகளை சொல்லும் போது என்னுடைய தூதரேங்கிறான், நபியேங்கிறான். இந்த இடத்துல எப்படி சொல்லல? தூதரே என்று அழைக்கல, நபியே என்று அழைக்கல. ஒரு நாளாந்தர மனிதனை சொல்வதை போன்று ஒரு கடுமையான குற்றம் செய்துவிட்டால் அந்த குற்றத்தின் தாக்கத்தை எப்படி வெளிப்படுத்துவோம் தெரியுமா? அவருடைய பேரை சொல்ல மாட்டோம், அவர் வரட்டும் நம்ம பார்த்துக் கொள்வோம் என்று அந்த கோபத்துடைய வெளிப்பாட்டை காட்டுவோமே. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்? அபஸவத்தவல்லா, அவர் கடுகடுத்தார். அஞ்சாலாவுமா, அவர் முகத்தை திருப்பிக் கொண்டார் தன்னிடத்தில். அந்த குருடர் வந்ததற்காக இவர் கடுகடுத்தார், அவரை புறக்கணித்தார் என்று அல்லாஹ் சொல்றானே. மார்க்கத்தை படிப்பதற்காக ஆவலோடு யார் ஓடி வர்றாரோ அவரை நீ புறக்கணிக்கிறாய். யார் வரட்டுக்கு பேசுகிறார்களோ அவர்களோடு இணைந்திருக்கிறிய அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்டிக்கிறான் என்று சொன்னால், இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு எதை எடுத்து காட்டுது? நபிமார்களாக இருந்தாலும் கூட அவங்க இஷ்டத்துக்கு
ஒன்றை மக்களுக்கு சொல்ல முடியாது, அவங்க நினைக்கிறபடி நடக்க முடியாது என்பதை எடுத்துக்காட்டுதா இல்லையா? அடுத்து என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்ல ஒரு நற்சான்று கொடுக்கிறான். என்ன நற்சான்று? ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியூஹா. இவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாரு, அவர் மனோயிச்சை எப்படி பேச மாட்டார். மார்க்கம் என்றால் அவர் இஷ்டத்துக்கு பேச மாட்டார். எப்படி பேசுவார்? அவர் மார்க்கம் என்று சொல்வாரையானால் அவர் அறிவிக்கக்கூடிய வகையாக தவிர எதையும் சொல்ல மாட்டார். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் என்று ஒன்றை மக்களுக்கு சொல்வாரையானால் அவர் இஷ்டத்துக்கு சொல்ல மாட்டார், அல்லாஹ்வுடைய வகையை மாத்திரம்தான் சொல்வார் என்று ஒரு நற்சான்று கொடுக்கிறானே. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்காவது இந்த மார்க்கத்தில் அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது சொன்னார்களா, சொல்வதற்கு முனைந்தார்களா? அப்படின்னு நம்ம திருமறை குர்ஆனை தேடி பார்த்தால் கடுகளவு அல்லாஹ்வுடைய தூதர் நினைக்கவே இல்லை. எந்த அளவுக்குன்னு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிற வரையும் காபாவை முன்னோக்கி தொழுகிறாங்க. அதான் கிப்லா, அந்த காபத்துல்லா முன்னோக்கி தொழுகிறாங்க. மக்காவில் இருந்து இடம்பெயர்ந்து மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்த அல்லாஹ் என்ன சொல்றான்? பைத்துல் முகத்திஸை முன்னோக்க வேண்டும். எவ்வளவு காலமாக? சுமார் 17 மாதமாக அந்த பைத்துல் முகத்திஸை முன்னோக்கி தொழுகிறாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் உருவாகுது. என்ன? நம்ம முதல் பள்ளிவாசல் காபத்துல்லா, முதல் கிப்லா அதுதான், அதை முன்னோக்கி தொழுதா நல்லதா இருக்குமே என்ற ஆசை. ஆனா அவங்க இஷ்டத்தை திரும்ப முடியுமா? அடிக்கடி வானத்தை பார்ப்பாங்க. இது பத்தி அல்லாஹ் வகை அறிவிக்க மாட்டானா, அல்லாஹ்வுடைய செய்தி வராதா என்று அடிக்கடி வானத்தை பார்ப்பாங்க. இப்படி ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள், அஸருடைய நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹ் அருளுகிற வசனத்தை பாருங்க. கதுனரா தகல்லுபு வஜ்ஹக பிஸ்ஸமா, நபியே உன்னுடைய முகம் அடிக்கடி வானத்தை நோக்கி திரும்புவதை காணுகிறோம். ஃபலன் உவல்லி அன்னக கிப்லத்தன் தர்லாஹா, எனவே நீர் விரும்புகின்ற கிப்லாவை நோக்கி உம்மை திருப்புகிறேன். ஃபவல்லி வஜ்ஹக ஸத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், எனவே உன்னுடைய முகத்தை மஸ்ஜிதுல் ஹரமின் பக்கம் திருப்புவீராக என்று அல்லாஹ் வகை அறிவிக்கிறான். அப்பதான் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே காபாவை அவர்கள் முன்னோக்குறாங்க. இப்போ பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆசை இருக்குது, அவங்க இஷ்டத்துக்கு திரும்ப முடியல. காரணம் என்ன? இது அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கமா? இல்ல. இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அல்லாஹ் சொன்னால் மட்டும்தான் திரும்ப முடியும், அவங்க நினைச்சா திரும்ப முடியாது. அதனாலதான் வகை வராதா, அல்லாஹ்விடம் செய்தி வராதா என்று அவர்கள் பார்க்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அந்த அரபிகளிடத்துல ஒரு பழக்கம் இருக்குது. கணவனுக்கு மனைவியை பிடிக்காவிட்டால் மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, என்னுடைய தாயை போன்றவள், இந்த தாயை போன்றவள் என்று சொல்லிவிட்டால் அந்த கணவனோடு சேர்ந்து வாழ முடியாது, தலாக்கு கொடுத்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். இப்போ ஒரு கணவன் என்ன செய்யறான்? தன் மனைவியை பார்த்து சொல்லுகிறா, நீ என்னுடைய தாயை போன்றவள். தாயை போன்றவள் என்று சொன்ன உடனே அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர் நோக்கி வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என் கணவர் என்னையை பார்த்து இப்படி சொல்லிட்டார், மார்க்கத்தில் என்ன தீர்வு? கணவனோடு சேர்ந்து வாழ்வதா, அது பிரிந்து வாழ்வதா? இது பத்தி என்ன தீர்வு? இந்த பெண்மணி அந்த தீர்வு கேட்கக்கூடிய நேரத்தில் அது பற்றி ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லியிருக்கல, குர்ஆன்ல அப்படி செய்தி இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வாயில் வந்த மாதிரி விட்டடிச்சாங்களா? இல்ல, மௌனமா நிற்கிறாங்க, வகையை எதிர்பார்த்து நிற்கிறாங்க. அந்த பெண்மணி திரும்ப வர்றா, அல்லாஹ்வுடைய தூதரே நொந்து போய் வந்திருக்கிறேன், பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறேன், மார்க்கத்திலே பரிகாரம் இல்லையா, மார்க்கத்திலே தீர்வு இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் அருளுகிற வசனம் என்ன தெரியுமா? கது சமி அல்லாஹு கௌலத்தி துஜாதிருக ஃபீ தௌஜிகா வ தஸ்தகி இலல்லாஹ், நபியே கணவனை பற்றி உம்முடன் தர்க்கம் செய்தாலே அந்த செய்தியை அல்லாஹ் செவிமடுத்தான், அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லிட்டு தொடர்ந்து என்ன சொல்றான்? ஒரு கணவன் மனைவியை பார்த்து தாய்க்கு நிகரானவள் என்று சொல்லிவிட்டால் அதற்கு என்ன குற்ற பரிகாரம் என்கிற அந்த வசனத்தில் தொடர்ந்து சொல்றான்.
கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரத்தில் கேட்கும் போது அந்த நேரத்தில் அல்லாஹ் அது பற்றி வகை அறிவிக்கவில்லை. அவங்க இஷ்டத்துக்கு சொன்னாங்களா, வாயில் வந்த மாதிரி விட்டு அடிச்சாங்களா? இதுக்கு என்ன நிலை தெரியுமா? மார்க்கத்தில் ஒரு செய்தியை கேட்டால் இது குர்ஆனில் இருக்குதா, ஹதீஸில் இருக்குதா என்று கேட்டா என்ன கேட்பாங்க? நீங்க ஷாஃபியா ஹனபியான்னு கேட்பாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? இஸ்லாத்தை ஏற்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே பள்ளிவாசலுக்கு போய் இமாமை அணுகிறார். இமாம் அவர்களே, நான் தொழ வேண்டும், தொழுகை முறையை கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப இமாம் என்ன கேட்கிறார்? நீங்க ஷாஃபியா ஹனபியான்னு கேட்கிறாரு. இவருக்கு ஷாஃபியும் தெரியாது, ஹனபியும் தெரியாது. இப்ப இமாம் கேட்கிறார், நீங்க வாப்பாக்கு வாப்பான்னு சொல்லுவீங்களா அல்ல அத்தான்னு சொல்லுவீங்களா? எதற்கு? இவர் என்ன மதுகபுன்னு பார்ப்பதற்காக இவர் பார்க்கிறார். இப்ப வாப்பான்னு சொன்னா என்ன? இவர் ஷாஃபி மதுகபு. அத்தான்னு சொன்னா ஹனபி மதுகபு. இவர் என்ன மதுகபுன்னு பார்ப்பதற்காக வாப்பாக்கு என்ன சொல்வீங்க? இவர் சொல்றாரு, நான் வாப்பாக்கு வாப்பான்னு சொல்ல மாட்டேன், அத்தான்னு சொல்ல மாட்டேன், நான் டடான்னு தான் சொல்லுவேன். இப்ப இமாம் என்ன செய்யறாரு? அவர் முழிச்சு பார்க்கிறாரு. ஏன்? மார்க்கத்தில் எது உள்ளதோ, தொழுகைக்குரிய சட்டம் என்ன, ஷாஃபிக்கு அது, ஹனபிக்கு இது அப்படின்னு சொன்னார்களா? நமக்கு யார் முன்மாதிரி? அல்லாஹ்வுடைய தூதர் தான் முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் தொழுது காட்டினார்கள் என்று சொன்னால் அதிலே நீ ஷாஃபியை கேட்கிறாய், ஏன் ஹனபியை கேட்கிறாய்? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இதுக்கு சொல்லலையே, அல்லாஹ் வகையை எதிர்பார்த்தாங்களே, ஏன் இப்படி நடந்து கொண்டாங்க தெரியுமா? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? இத்தபியுமா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், நபியே உங்கள் இறைவிடம் இருந்து உங்களுக்கு எது அருளப்பட்டதோ அதைத்தான் நீங்கள் பின்பற்றணும். வானத்து செய்தியாக வகியாக எது அருளப்பட்டதோ நீங்க பின்பற்றணும். வலா தத்தபி மின் தூனி அவுலியா, அவனை விடுத்து மற்றவர்களை உங்களுடைய பொறுப்பாளர்களாக பின்பற்றக்கூடியவர்களாக நீங்க ஆக்கிக் கொள்ளாதீங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப மார்க்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு எதையாவது சொல்வார்களேயானால் அது அறிவிக்கக்கூடிய வகையாக தவிர அவர் இஷ்டத்துக்கு சொல்ல மாட்டார். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதரால் அனுப்புறானே, கடந்த கால சமுதாயத்தை பார்க்கிறாங்க. கடந்த கால சமுதாயத்தில் அந்தந்த வேதங்கள்ல அந்தந்த சமுதாயம் தங்களுடைய கைவரிசைகளை காட்டினார்கள். அந்த நபிமாருடைய மறைவுக்கு பின்னாடி தன்னுடைய கைவரிசைகளை காட்டினாங்களே, இந்த நிலை குர்ஆனில் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்துக்கு பலத்த பாதுகாப்பு, பயங்கரமான வேலைகள். எப்படிப்பட்ட வேலை தெரியுமா? யாரும் இந்த மார்க்கத்துக்குள் நுழைந்து கள்ளத்தனமாக ஒன்றை உருவாக்க முடியாது. அப்படி யாராவது கள்ளத்தனமாக இந்த மார்க்கத்துக்குள் ஒன்றை உருவாக்கி இருந்தால் அது எப்படி இனம் காணுவது, அதற்கான வழி என்ன என்பதையெல்லாம் தெள்ள தெளிவாக இந்த சமுதாயத்துக்கு சொல்லிவிட்டு போனார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் ஹதஸ பி அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீ வஹரதுன், யாரனது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை அதிலே புதுசாக ஏற்படுத்துகிறாரோ அது மறுக்கப்படும். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா வஹரதுன், நம்முடைய கட்டளை இல்லாமல் ஒரு காரியத்தை யார் செய்கிறாரோ அது மறுக்கப்படும். இப்ப மார்க்கத்தில் அல்லாஹ்வும் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லல, அந்த மாதிரியான ஒரு காரியத்தை நீங்க செய்வீங்கன்னு சொன்னால் அதற்கு நன்மையும் இல்லை, அது நிராகரிக்கப்படும், அது மறுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஏன் சொன்னாங்க தெரியுமா? இப்பதான் நம்ம கவனிக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? பிதஅத்து பிதஅத்து தானே, பிதஅத்து தானே என்று கூட நினைக்கிறாங்க. பிதஅத்துடைய விபரீதத்தை எப்படி நீங்க புரியணும் தெரியுமா? மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியத்தை அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, யாரோ ஒருத்தர் சொல்லிட்டார், யாரோ ஒரு அஜர் சொல்லிட்டார் வைங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத ஒன்றை அந்த ஹஸரத் சொல்லிவிட்டார் என்பதற்காக நீங்க பின்பற்றினால் அந்த ஹஸரத்தை நீங்க அல்லாஹ்னு சொல்லிட்டீங்க, கடவுளை ஆக்கிட்டீங்க. நான் சொல்லல, அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
எப்படி சொல்றான்? அம்லஹும் ஷுரகாஉ ஸரவுலஹும் மினத் தீனி மா லம் யஹ்திம் பிஹில்லாஹ். அல்லாஹ் அனுமதி அளிக்காததை மார்க்கமாக ஆக்குகின்ற தெய்வங்கள் உங்களுக்கு இருக்குதா? அல்லாஹ்வும் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லல, யாரோ சொல்லிட்டார். என்ன அர்த்தம் தெரியுமா? அவரை நீங்க கடவுளாக்கிட்டீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், இத்தகது அஹ்பாரகும் வரஹுபானகும் அர்பாபும் மின் தூனில்லாஹி வல் மஸீஹ் இப்னு மரியம். அவர்கள் அல்லாஹ்வை அன்றி தங்களுடைய மதகுருமார்களையும் பாதிரிகளையும் மரியமுடைய மகன் ஈசாவையும் கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். பாதிரிமார் என்று சொன்னால் மதகுருண்டா யாரு? நம்ம பாஷையில சொல்வதாக இருந்தால் ஹசரத்துமார்களை கடவுளா ஆக்கிட்டாங்க அப்படின்னு இந்த வசனம் அருளப்பட்ட உடனே தோழர்கள் சஹாபாக்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இப்படி சொல்லி இருக்கிறானே, நாங்கள் அவர்களை கடவுளா ஆக்கவில்லையே, இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம்? அப்ப சொல்லுகிறார்கள், உங்களுடைய மதகுருமார்கள், உங்களுடைய அசர்த்துமார்கள், உங்கள் தலைவர்கள், உங்கள் பெரியார்கள் மார்க்கத்தில் எதையாவது ஒன்று சொல்லிவிட்டால் அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கிறதா இல்லையா என்று ஆய்வு செய்யாமல் அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக பின்பற்றீங்களான்னு கேட்கிறாங்க. ஆமா பின்பற்றுகிறோம். அதுதான் அவர்களை கடவுளாக ஏற்றதற்கு சமம். இப்ப நான் உங்களுக்கு சொன்னாலும் கூட நான் சொன்னேன் என்பதற்காக ஏற்கக்கூடாது. நான் சொல்லுகிற செய்தி குர்ஆனில் இருந்தால்தான் நீங்கள் ஏற்கணும். நான் சொல்லுகிற செய்தி ஹதீஸில் இருந்தால்தான் நீங்கள் ஏற்கணும். நான் சொல்லுகிற செய்தி குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை, நான் சொன்னேன் என்பதற்காக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் என்ன கடவுள் ஆக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த பிதஅத்துடைய விபரீதம் இருக்குது, சின்னதா இருந்தாலும் சரி பெரிசா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி இஸ்லாம் இனங்காட்டு தெரியுமா? இறைவனுக்கு இணை வைத்து விட்டால் எப்படி நம்முடைய நல்லறங்கள் அழிஞ்சிடுமோ, அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டு தொழுதால், நோன்பு வைத்தால், ஹஜ் செய்தால், ஜகாத்து கொடுத்தால் ஒன்று அல்லாஹ் ஏற்க மாட்டான். இதெல்லாம் ஏற்க வேண்டுமா? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருக்கணும். அதே மாதிரிதான் பிதஅத்தான காரியத்தையும் செய்யாமல் இருக்கணும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? வீடுகளுக்கு போனால் நீங்க எடுத்து பாருங்கள், 18வது சூரா அதுல 103வது வசனத்திலிருந்து 105வது வசனங்கள் வரையும் படிச்சு பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? குல் ஹல் நுனப்பியுக்கும் பில் ஹஸரீனா அமாலா. செயல்களிலே நஷ்டமானவர்கள் உங்களுக்கு சொல்லட்டுமா? அமல் செய்து நாசமா போனவரை சொல்லட்டுமா? அமல் செய்து யாரா நாசமா போவாங்களா? நோம்பு வச்சு நாசமா போவாங்களா? தொழுது நாசமா போவாங்களா? அப்படி நாசமா போனவங்களை சொல்லட்டுமா? அல்லாஹ் கேட்கிறான், அல்லதீன லல்ல சயும் ஃபில் ஹயாத்தி துன்யா. இந்த உலக வாழ்க்கையிலே அவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகிவிட்டது. வகும் யஹ்சிபூன அன்னகும் யூசினூன சுனா. அவர்கள் நினைக்கிறாங்க நாங்க தான் அழகிய அமல் நல்ல அமல் செய்கிறோம், சிறந்த அமல் செய்கிறோம். தொழுகை தானே, நோன்பு தானே, தஸ்பீஹ் தானே. சரியப்ப நீ தொழுகிற தொழுக என்ன தொழுக? என்னென்னமோ பேர்களை சொல்லிக்கொண்டு அவ்வாபின் என்று தொழுகிறீங்க. இதெல்லாம் குர்ஆன்ல இருக்குதா? ஹதீஸ்ல இருக்குதா? நோன்பு என்ன நோன்பு? பராத்துங்கிறீங்க, மிக்ராஜ் நோன்புங்கிறீங்க. இந்த நோன்பு குர்ஆன்ல இருக்குதா? ஹதீஸ்ல இருக்குதா? மார்க்கம் என்று சொன்னால் அது குர்ஆன்ல இருக்கணும், ஹதீஸ்ல இருக்கணும். நோன்பு தானே என்ன உங்க இஷ்டத்துக்கு பிடிச்ச முடியுமா? தொழுகை தானே என் இஷ்டத்துக்கு தொழ முடியுமா? எந்த தொழுகையை தொழுதாலும் குர்ஆனுடைய சான்று இருக்கணும், ஹதீஸுடைய சான்று இருக்கணும். ஒரு நோன்பாக இருந்தாலும் ஒரு திக்ராக இருந்தாலும் என் இஷ்டத்துக்கு உருவாக்க முடியாது. அந்த திக்ருக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்கணும், ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கணும். நான் இஷ்டத்துக்கு செஞ்சு விட்டால் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? உலாய்கல்லதீன கஃபரு பிஆயாத்தி ரப்பிஹிம் வலிகாஹி. அவர்கள் தங்களுடைய இறைவனுடைய வசனங்களையும் அவருடைய சந்திப்பையும் மறுத்தவர்கள் வஹபிதத் அமாலுஹும். அவருடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விட்டது. ஃபலா நுக்மிலு லஹும் யௌமல் கியாமத்தி வத்னா. எனவே மறுமை நாளில் அவருடைய செயல்களுக்கு எந்த விதமான கொடைகளையும் எடைகளையும் நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம். எப்ப அல்லாஹ் சொல்றான்? பிதஅத்தான காரியத்தை செய்து கொண்டு நீங்க தொழுதாலும் நோன்பு வச்சாலும் எந்த அமல் செய்தாலும் மறுமையில் அதற்கு எந்த நன்மையும் இல்லை. ஏன்? அந்த பிதஅத் செஞ்ச காரணத்தினால் எல்லாம் அழிஞ்சு விட்டாச்சு. இந்த வசனத்தை இன்னொரு வசனத்தோடு இணைச்சு பாருங்க.
எப்படி அல்லாஹ் சொல்றான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், வலோ அஷ்ரகு லஹபிதனு மா கானு யஅமலூன். நபியே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டால் இதுவரையும் செஞ்ச எல்லா அமலும் அழிஞ்சிடும். அது பயன்படுத்துகிற வாசகம் என்ன? லஹபிதத் என்ற வாசகத்தை போடுறான். இதே வாசகத்தை தான் இந்த 18வது அத்தியாயத்தின் 103வது வசனத்திலிருந்து 105வது வசனங்களையும் படித்து பார்த்தால் பிதஅத்தான நல்லதுதானே என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு செய்தால் உங்களுடைய அமல் எல்லாம் அழிஞ்சிடும், ஒன்றும் இல்லை இப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான்னு சொன்னால், இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கது தரத்தும் அல் பைலா, உங்களை நான் வெண்மையான மார்க்கத்திலே விட்டு செல்கிறேன். லைலுகா கனகாரிகா, இரவும் பகலை போன்ற வெள்ளேர் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். லா எதிவான் இபாதி இல்லா ஹாலிக், இவன் அழியக்கூடியவனோ இவனை தவிர வேறு எவரும் நாசமா போக மாட்டான். இந்த மார்க்கத்தில் இருள் என்பதற்கு இடமில்லை. அவ்வளவு தெள்ள தெளிவான மார்க்கத்தில் உங்களை விட்டு செல்லுகிறேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த பார்க்கணும். இன்னல்லாஹ் ஹஜப தௌபதான் குல்லி சாயிபி பிதாத்தின் ஹத்தா யது பிதா, மார்க்கத்தில் இல்லாத பிதத்தான செயலை செய்பவனை விட்டு அவன் தன்னுடைய பிதத்தான செயலை விடுகிற வரை அல்லாஹ் அவனுடைய மன்னிப்பை தடுத்து கொண்டான். பிதத்தை செஞ்சு கொண்டு அல்லாஹ் பாவத்தை மன்னி அல்லாஹ் ஏற்க மாட்டானா? எப்ப? முதல்ல பிதத்திலிருந்து விடுதலை ஆகுங்க, அதிலிருந்து உங்களை நீக்கிக் கொள்ளுங்கள், அப்ப தௌபா கேளுங்க. அதே மாதிரி சொல்றாங்க, யுக்பல் அமலு சாஹிபி பிதாத்தின் ஹத்தா யது பிதா, பிதத்தை செய்வனுடைய செயலை அவன் பிதத்தை விடுகிற வரையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்ள மாட்டான். அதே மாதிரி சொல்றாங்க, மன் ஹதஸ பியா ஹதஸன் ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸ் அஜ்மஈன், யார் மார்க்கத்தில் இல்லாத ஒரு புதுமையை உருவாக்குறாரோ அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது. அல்லாஹ் அவனை சபிக்கிறான், வானவர்கள் சபிக்கிறார்கள், நல்ல மனிதர்கள் சபிக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே மாதிரி சொல்றாங்க, மூதிசன், பிதத் நான் செய்யல, பிதத் செய்யக்கூடியவனுக்கு அடைக்கலம் கொடுக்கிறேன்னு வைங்க, அவன் அல்லாஹ் சபிக்கிறானாம். வானவர்கள் சபிக்கிறார்கள், நல்ல மனிதர்கள் சபிக்கிறார்கள் என்றெல்லாம் இந்த ஹதீஸ் சொல்லுது. அப்ப சில பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமா? இந்த ஏகத்துவவாதிகள் எப்ப பார்த்தாலும் ஷிர்க் பிதஅத் இந்த தலைப்பை விட்டா வேற தலைப்பு இல்லை. என்ன காரணம் தெரியுமா? நீங்க ஷிர்கான காரியத்தை செய்து கொண்டு பிதஅத்தான காரியங்களை செய்து கொண்டு என்ன அமல் செய்தாலும் அதெல்லாம் ஏற்க மாட்டான். அப்ப அடிப்படை என்ன தெரியுமா? இந்த ரெண்டிலிருந்தும் மனிதன் இல்லாமல் ஆகணும். ஷிர்க் பிதஅத் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அது இருந்தா நம்முடைய அமல் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தலைப்பை பொறுத்த வரையில ஒரு நெடிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. இந்த நேரத்தில் சுருக்கமாக ஜும்மாவுடைய மேடையில் சொல்லவும் முடியாது. என்றாலும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இவ்வளவு செய்திகளை சொல்கிறோம், சுருக்கி சொல்கிறோம். இன்னொரு செய்தியை பாருங்கள். மறுமை நாளையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்க? ஹவுதர் கௌதர் சொல்லக்கூடிய நீர் தடாகத்திலிருந்து மக்களுக்கு தண்ணீர் கொடுப்பாங்க. அதில் ஒரு மீட்டர் தண்ணீர் குடிச்சா கேள்வி கணக்கு கேட்கின்ற வரையும் தண்ணீர் தாகம் ஏற்படாது. அந்த கேள்வி கணக்கு கேட்பதற்காக அல்லாஹ் தேர்வு செய்யக்கூடிய காலம் எவ்வளவு? 50,000 ஆண்டுகளுக்கு சமமான ஒரு நாள். அப்ப 50,000 ஆண்டுகளுக்கு சமமான ஒரு நாளில் நம்மை விசாரிப்பதற்காக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். அந்த நேரத்தில் சூரியன் ஒரு ஜான் அளவு மூலத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அப்ப எப்படிப்பட்ட அகோரமான நிகழ்வு பாருங்க. இன்னைக்கு சூரியன் எங்க உதிக்குது? எத்தனையோ கோடான கோடி மைலுக்கு அப்பால் இருந்து உதிக்குது. அந்த வெப்பத்தை தாங்க முடியல, ஃபேன் என்கிறோம், ஏசி என்கிறோம். ஆனா மறுமை நாள் இப்படியா? அந்த சூரியன் ஒரு ஜான் அளவு, ஒரு முழத்தின் அளவு கொண்டு வந்து நிறுத்தப்படும். சிலருடைய வியர்வை கழுத்து வரை, முட்டு வரை, இடுப்பு வரை, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அந்த நேரத்தில் ஒரு மீட்டர் தண்ணி குடிச்சா கேள்வி கணக்கு முடிகிற வரை தண்ணீர் தாகம் ஏற்படாதாம். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க? அந்த ஹவுதர் கௌதர் தடாகத்திலிருந்து தண்ணீர் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். சில பேர் வருவார்கள். வரும்போது அவர்களை வானவர்கள் துரத்தி துரத்தி அடிப்பார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்னஹும் மின்னி, இவர்கள் என்னை சார்ந்தவர்கள், என் உம்மத்து, என் உம்மத்தை ஏன் துரத்தி அடிக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்க.
அப்ப வானவர்கள் சொல்வாங்க, இன்னகலா தத்ரிமா ஹதசு பஅதக, உங்களுக்கு பின்னால் இவர்கள் மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை உருவாக்கினார்கள். உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் எந்த மார்க்கத்தை சிரமப்பட்டு இரத்தங்கள் சிந்தி பல லட்சக்கான உயிர்களை தியாகம் செய்து இந்த மார்க்கத்தை மக்களுக்கு கொடுத்துட்டு போனீங்களோ அந்த மார்க்கத்துக்குள்ள நீங்கள் சொல்லாத பல காரியங்களை உருவாக்கினார்கள், விதத்துக்களை உருவாக்கினார்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துகிற வாசம் என்ன தெரியுமா? சுஹுகன் சுஹுகன் லிமன் கய்யர பாதி, அல்லாஹ்வுடைய அருள் இவனுக்கு கிடைக்காமல் போகட்டும், இவன் அசமா போகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மறுமையினால சொல்லுவாங்களே. இந்த நிலைக்கு நானோ நீங்களோ ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இந்த பிதத்துடைய விபரீதங்கள் பயங்கரங்கள் இதை பற்றி சொல்லுகிறோம். அதனால் நம்ம மார்க்கத்தில் யார் சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய மேதைகளாக இருந்தாலும் சரி, கண்மூடித்தனமாக ஏற்கக்கூடாது. ஒரு தங்கம் வாங்குகிற நேரத்தில் அந்த தங்கம் ஒரிஜினல் தங்கமா அல்லது தங்க குலாம் பூசப்பட்ட தங்கமா என்று உறைஞ்சு பார்க்கிறோமே அந்த உரைகளில், அதே மாதிரி தான் மார்க்கம் என்று யார் சொன்னாலும் உங்களுக்கு எவ்வளவுதான் நெருக்கமானவராக இருந்தாலும் அவர் சொல்லுகிற செய்தி உறைஞ்சி பார்க்கணும். 2 உரைக்கற்கள் எது? குர்ஆன்ல உறைஞ்சி பார்க்கணும், ஹதீஸ்ல உறைஞ்சி பார்க்கணும். இது 2ல இல்லைன்னு வைங்க, அது ஒருபோதும் மார்க்கம் ஆகாது என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கடந்த கால சமுதாயத்திலாவது விதத்தான காரியங்கள் உருவாவதற்கு நியாயமான முகாந்திரம் இருக்குது. வேதம் பாதுகாக்கப்படல. இந்த மார்க்கத்துக்குள்ள வேதம் பாதுகாக்கப்பட்டும் எப்படி நுழைக்கப்பட்டது, எப்படி நுழைந்தது என்பதை விட திட்டமிட்டு நுழைத்தார்கள். பல காரணங்களுக்காக நுழைச்சாங்க. அது எல்லாம் சொல்வதற்கு இந்த நேரம் இடம் தராது. இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்குமையானால் அது எப்படி செய்தார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம் என்று சொல்லிக்கொண்டு, எனவே மார்க்க விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். யார் சொன்னாலும் கண்மூடித்தனமாக மார்க்கத்தை பின்பற்றக்கூடாது. குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறதா என்பதை பார்த்து செயல்படக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.